வாழிபரகாலன் வாழிகலிகன்றி வாழிகுறையிலோர் வாழ்வேந்தன் வாழியுரோம் ஆயோனை வால்வல்யால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் துயோன் சுடர்மான வேல். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியில 2ஆம் பத்து பூர்த்தியாகக்கூடிய தசை. 2ஆம் பத்திலே 10ஆம் திருமொழி. இந்த 10 பாசுரங்கள், இந்த பதிகமானது திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே, திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் 10 பாசுரங்களாலே. நான் சொல்றாரு ஆழ்வார். நம்மெல்லாம் சொல்றபோது நம்மெல்லாம் என்ன பெருமையா சொல்றோம், அடியேன் அப்படிங்கிறோம். அதாவது நாமெல்லாம் ஆழ்வார் பார்த்தோம்னா நாமெல்லாம் அடியேன்னு சொல்றோம். ஆழ்வார் என்னவோ நானேங்கிறாரே, நமக்கே கொஞ்சம் பெருமிதமாக கூட தோற்றலாம். ஆஹா, நம்மளே என்ன சொல்றோம், கொஞ்சம் கூட சுவாபிமானம் இல்லாமல் நாமெல்லாம் தாசியபாவத்தோடு சொல்லுகிறோமே. ஆழ்வார் அப்படி சொல்ல மாட்டாரா, தெரியாதா அவருக்கு என்ன நம்ம கேட்கலாம். ஆனா ஆழ்வார்கள் எங்கெல்லாம் நான் சொல்லுகிறார்களோ, ஞானத்தமிழ் புரிந்த நான்னு ஆழ்வார் முதலாழ்வார்கள்லேருந்து ஆரம்பம். ஞானத்தமிழ் புரிந்த நான்னு சொல்றார் ஆழ்வார். எங்கெல்லாம் நான் சொன்னா கூட அடியன்னு தான் அர்த்தமா. நம்ம எப்போ பார்த்தாலும் அடியன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் தான் அர்த்தமா அப்படின்னு சுவாமி வெளுக்குடி வரதாச்சாரிய சுவாமி சாதிப்பார் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா நமக்கு சுவாபிமானம் என்பது குறைந்ததாக தெரியவில்லை. ஆனால் ஆழ்வார்களுக்கு அது இல்லவே இல்லை. ஆனாலுமே கூட அவர்கள் அப்படி திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானேன்னு சொல்றார். இப்ப இந்த ஆழ்வாருக்கு என்ன தசை? இதுக்கு முன்னாடி பதிகம் பரமேஸ்வர வண்ணகர மதுவேன்னு பார்த்தோம், அது சேவிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த பதிகம், அதாவது ஒவ்வொரு வர்ணத்துக்கும் சரி, ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் சரி நிறைய கர்ம பலங்கள்லாம் உண்டு. அப்ப பகவத் சமாராதனா புத்தியா அனுட்டிக்க வேண்டும். ஒவ்வொரு தர்மம், அதாவது ஒரு வர்ணமாகட்டும் ஆசிரமமாகட்டும், அதுக்கு தனியான கர்மங்கள் உண்டு, இதை பண்ணணும். ஆனா நம்ம இதை செய்யணும், இதை செய்யலைன்னாக்கா நமக்கு கோளாறு ஏற்படும். இப்ப ஆழ்வாருக்கு என்ன தோற்றுகிறதா, பெருமாள் அங்க பரமேஸ்வர வண்ணகர மதுவேன்னு சேவிச்சிட்டோம், சேவை கொடுத்துட்டார், உருவழிப்பாடு கொடுத்துட்டார், சேவிச்சிட்டோம். இப்ப அடுத்தது அவருக்கு என்ன தோத்துனா, எனக்கு போய் பெருமாள் இப்படிலாம் சேவை சாதிச்சாரா, நான் ஒண்ணுமே இல்லையே, எனக்கு என்ன இருந்தது, என்ன அருட்டானம் இருந்தது நமக்கு, எதுக்காக பெருமாள் நமக்கு தன்னுடைய திருமேனியை பிரத்யக்ஷ சமானாகாரமாக அவன் எதற்காக சாதிக்க வேண்டும், சேவை சாதிக்க வேண்டும். என்னிடத்துல ஒண்ணுமே இல்லையே, என்னிடத்துல உயர்ந்த தன்மை எதுவுமே இல்லையே, எல்லாமே இருக்கிறது பூரவே தோஷம்தானே. ஆனா ஆழ்வார் என்ன, அதாவது பகவான் என்னை எனக்கு சேவை சாதிக்கிறானே அப்படின்னு அவருக்கு தோற்றுகிறதாம். இப்போ ஒவ்வொரு வர்ணம் அப்படின்னு சொல்றோம், அதாவது உத்தேசாபிய பலாயனம்னு சொல்லுகிறபடியே இப்ப நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வர்ணமாகட்டும் ஒரு ஆசிரமாகட்டும் அதுக்கு உண்டானதான பலாபி சந்திரகிதமாக. அப்ப இதுக்கு பலம் இப்படி, இதுக்கு பலம் இப்படி, இந்த வர்ணத்துக்கு இப்படி, இந்த வர்ணத்துக்கு இந்த ஆசிரமத்துக்கு இப்படி அப்படின்னு பகவத் சமாராதன புத்தியா அனுட்டித்து சமதம உத்வேதராயிருக்கக்கூடிய பிராமணருக்கு ஆசிரியனாய் கொண்டு விராட்டி மாறும் தானுமாக எல்லாம் சமதமங்கள், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள் என்ன, வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்கள் என்னன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிறது எப்படி அடக்கணும், வெளியில இருக்கிறது எப்படி அடக்கணும்னு தெரிந்திருக்கக்கூடிய சாத்விகர்களாக இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு உயர்ந்ததா தெரிகிறது. ஆனா இங்க அதெல்லாம் எதுவுமே இல்லையே, எனக்கு இந்த மாதிரி ஒரு குணங்களே நம்ம இடத்துல இல்லையே. சம தமாத் உபேதராயிருக்கக்கூடிய பிராமணருக்கு ஆசிரியனாக கொண்டு அவர்களுக்கு பெருமாள் சேவை சாதிக்கிறார்னு சொன்னா சரி, அவர்கள் நல்லபடி இருந்திருந்து உபபேதரா இரண்டையும் பாகுபாடு, அதாவது சமதமங்கள் இரண்டையும், சமம்னா என்ன, தமம்னா என்ன, சமதமம் உள்ளிந்திரியங்களை அடக்குவது எப்படி, வெளி இந்திரியங்களை அடக்குவது எப்படிங்கிறது தெரிந்திருக்கணுமா. அது இருந்திருந்து பெருமாள் நமக்கு சேவை சாதிச்சார்னா வசத்தியாச்சு. ஆனா எனக்கு எதுவுமே இல்லையே, இந்த மாதிரி ஒரு
ஒரு நல்ல எண்ணங்களோ நல்ல குணமே இல்லாத இருக்கக்கூடிய அடியனுக்கு பெருமாள் எப்படி சேவை சாய்ச்சார் அப்படின்னா, அது எங்க சேவை சாய்ச்சார் அப்படின்னா, பிராட்டியோடு இருக்கக்கூடிய திருக்கோவலூரில் நம்ம இடத்துல வந்து சேவை சாதிக்கிறாரு. அப்ப இதெல்லாம் எதுவுமே இல்லாத போது நம்ம இடத்துல சேவை சாதித்தாரே, எப்பேற்பட்டவன் அவன் அப்படின்னு அனுபவிப்பது தான் இந்த திருக்கோவலூரில் இருக்கக்கூடிய ஆயன். இந்த எம்பெருமானுக்கே தனிப்பெருமை. முதலாழ்வார்களை கண்டெடுத்ததான பெருமான், முதலாழ்வார்களை இந்த உலகத்துக்கு பறைசாற்றும்படியாக கொண்டு வந்த பெருமான், இடைகழியிலே, அதாவது மிருகண்டு மகரிஷியனுடைய இடைகழியிலே அப்பதான் ஒரு ஆழ்வார் சயனித்து கொண்டு இருக்க, வெளியில ஒரே மழையும் காற்றுமாக, அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு, எங்குமே செல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கோரமான மழை. அந்த மழை, காற்று, புயல் இப்படி அடிக்கிற போது முதல்ல பொய்கை ஆழ்வார் தானும் அந்த இடத்துல மிருகண்டு மகரிஷியனுடைய இடைகளிலே தானும் சயனித்து கொண்டிருக்க, அப்போ உள்ள ஒருவர் வருகிறார். வெளியில பூரா இருட்டா இருக்கு. நாம் ஒருவராக இருந்தோம், சயனித்து கொண்டோம், இருவராக உள்ளே வந்து சேர்ந்தோமே, இப்ப என்ன செய்யலாம்? இருக்கிறதோ சிறிய இடம், அதுக்குள்ள 2 பேருமாக அமர்ந்துதான் கொள்ள வேண்டும் அப்படியே 2 பேருமா உட்கார்ந்துட்டான். உள்ள வந்தவர் யார்? புதத்தாழ்வார். சரி, இதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துல 3வது ஒருத்தர் உள்ளே வருகிறார். 3 பேரையும் ஒரே இடத்துல சேவிக்கணும் அப்படின்னு ஆழ்வாருக்கு, அதாவது பகவானுக்கு இஷ்டம், இவர்கள் 3 பேரையும் ஒரே இடத்துல கொண்டு வரணும். ஒரு பரம பாகவதனாக இருக்கக்கூடிய, அதாவது பரமாத்மனியோ ரக்தா விரக்தா அபரமாத்மனின்னு சொல்லுகிறோமே, ஒரு பரமாத்ம விஷயத்தில் இருக்கக்கூடியதாக ஈட்டம் ஒன்று. ஆனா அதே போல அபரமாத்ம விஷயமாக இருந்தால் அதிலே ஈட்டம் இல்லாமல் நாட்டம் இல்லாமல் இருக்க வேண்டுமே. அப்படின்னு இருக்கக்கூடிய உலகத்தில் ஆறானும் உண்டான்னு பார்க்கிறோம். இந்த 3 பேருக்குல அது தோத்துகிறது. இவர்கள் 3வரையும் ஒன்றாக திரட்டுவோம். திரட்டி எப்படி முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெய்ன்னு சொன்னா 3 காலமா அவர்கள் எல்லாம் அந்த இடைச்சியர்கள் எல்லாம் கடைகிறது பொழுது எப்படி ஒரு பிராமணர்களுக்கு 3 வேளை சந்தியாவந்தனாதிகளை பண்ணணுமோ, அது மாதிரி 3 பேர் 3 வேளையில அவ கடையணுமா. இப்ப இந்த 3 பேரையும் பார்த்துட்டா, அது மாதிரி இந்த 3 பேர், 3 ஆழ்வார்களை ஒரு இடத்துல பார்க்க வைக்கணுங்கிறதுக்காகவே அந்த மழையையும் புயலையும் கொண்டு வந்தானோ எம்பெருமான். அந்த இடத்துக்குள்ள வந்துட்டா, ஒருத்தர் பார்க்கிறார் இருட்டு, ஒருத்தர் பாடுறார் பையந்தகளியா என்று பாட, அன்பேதகளியா என்று பாட, அதுக்கப்புறமாக பெருமாள் கருட வாகனா ரூட்டரா எத்தனையோ கோட்டானு கோடி மக்கள் அங்கே இருப்பது போலே தோற்றமளித்து அவர்களை நெருக்கச் செய்து இடைகழியிலே நெருக்குண்ட பெருமான், இடைகழியிலே ஆழ்வார்களாலே நெருக்குண்ட பெருமான் அவர்களை அப்படியே நெருக்கும்படியாக செய்து அவர்கள் உணர்கிறார்கள். அப்பதான் பெருமாளை பார்த்தா உள்ளுக்குள்ளவர் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், சிறுக்களரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கங்கை கண்டேன், அந்த திருக்கண்டேன் என்று பிராட்டியோடு சேவித்தேன் சொல்லி ஆரம்பிக்கிறார். அசேஷானா ஜெகதகா விட்டுபத்தின்னு சாஸ்திரம் சொல்லுகிறதே. அந்த அளவுக்கு சேவிச்சான்னா 3 ஆழ்வார்களையும் ஒன்றாக திரட்டி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறார். அப்பேற்பட்ட விசேஷமாக இருக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் இந்த திவ்யக்ஷேத்திரம். அந்த திவ்ய கஷேத்திரத்துக்காகத்தான் இடைகழியிலே ஆயனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நமக்கு பெருமாள் சேவை சாய்ச்சுட்டாரே, என்னிடத்துல ஒண்ணுமில்லையே என்ன ஆச்சரியப்பட்டு கொண்டு மங்களாசாசனம் பண்ணதுதான் 2ஆம் பத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் திருமொழி. மஞ்சாடு வரையேழங்கடல்களேழும் வானகமும் வண்ணகமும் மத்தமெல்லாம் செஞ்சாமில் வயிற்றடக்கியாலின் மேலோர் இளந்தளிரள் கண்மளந்த ஈசந்தன்னை துஞ்சானீர் வளம் சுரக்கும் பெண்ணைத் தென்பால் தூயனான் மறையாளர் சோமுச்செய்ய செஞ்சாலி விளவயலுள் திகழ்ந்து தோன்னும் திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே. மஞ்சாடு வரையேழங்கடல்களேழும் வானகமும் மன்னகமும் மத்துமெல்லாம் செஞ்சாமல் வயிற்றடக்கு ஆலின் மேலோர் இளந்தளிரில் கண்மளந்த ஈசந்தன்னை துஞ்சானீர் வளஞ்சுரக்கும் பெண்ணைத் தென்பால் துயனான் மறையாளர் சோமுச்செய்ய செஞ்சாலி விளவயலுள் திகழ்ந்து தோன்னும் திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே. கொந்தலர்ந்த நருந்துழாய்ச் சாந்தம் தூபம் தீபங்கொண்ட மரர் தொழப்பணங்கொள் பாம்பில்
சந்தனிவென் மொலமலராள் தரணி மங்கை தாமிருவர் அடிவருடும் தன்மையானை அந்தன செய்து இசையேழ் ஆரங்கம் 5 வளர் வேள்வினான் மரகள் மோன்னுதியும் சிந்தன செய்திருபொழுது முன்னும் செல்வத்திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே கொழுந்தளரும் மலர்ச்சோலை குழாங்கள் பொய்கை கோள் முதலவாளையித்து கொண்டற்கெழ்கி அழுந்தியமாகளித்தனு கண்ணாழியேந்தி அந்தரமே வரத்தோன்னியருள் செய்தானை எழுந்த மலர்கருநீலம் இருந்தில் காட்ட இரும்பொன்னை முத்தரும்பிச் செம்பொன் காட்ட கிழந்தடன் நீர் கமலம் தீவிகை போல் காட்டும் திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே தாங்கரும்போர் மாலிவடப் பறவையூர்ந்து தராதலத்தோர் குறமுடித்த தன்மையானை ஆங்கரும்பிக் கண்ணீர் சோர்ந்தன்பு கூறும் அடியவர்கட்காராமுதமானான் தன்னை கோங்கரும்புசுர புன்னை குறவர் சோலை கோங்கரும்புசுரப் புன்னை குறவார் சோலை உடாவரி வண்டி சபாடும் பாடல் கேட்டு தீங்கரும்பு கண்வளரும் கணி சூழ்ந்த திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே கரவளர் வேல் கரன் முதலாக்க வந்தன் வாலி கணையுன்னினால் மடியலங்கதனுள் பிறை ஏற்று வாழறக்கர் சேனையெல்லாம் பெருந்தகையோடுடன் துணித்த பெம்மான் தன்னை மறை வளரப் புகழ் வளரமாடந்தோறும் மண்டபமொன்றொழிய அனைத்தும் வராமோத சிறையணைந்த பொழிலணைந்த தென்னல் வீசும் திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே ஒளியாந்த நறுவெண்ணை ஒளியால் சென்னு அங்குண்டானைக் கண்டாய்ச்சி உரலோடார்க்க தரியார்ந்த கருங்களிலே போல நின்ன தடங்கண்கள் பணிமல்கும் தன்மையானை பெரியார்ந்த மலர்மகள் நாமங்கையோடு வியன்கலை எந்தோழினாள் விளங்கு செல்வச் செரியார்ந்த மணிமாடம் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே இருங்கைம்மா கரிமுனிந்து வரியை கீறி இரவடகள் 7 நடத்தும் மருதம் சாய்த்து வரஞ்சகடம் இரவுதைத்த மல்லையட்டு அஞ்சம் கஞ்சனுக்கு நஞ்சானானை கருங்கமகும் பசும்பாள வெண்முத்தீன் காயெல்லாம் மரகதமாய்ப்ப வளங்காட்ட சிறந்து மிக மொட்டலத்தும் தேன்கொள் சோலை திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே பாரேறு பெரும் பாரந்தீர பண்டு பாரதத் தூதியங்கி பார்த்தன் செல்வத்தேரேறு சாரதியாய் எதிர்ந்தார் சேனை சிறுக்களத்து திரழியச்சத்தான் தன்னை போரேருன்னுடையானும் அழகை கோணும் புரந்தரனும் நான் முகனும் பொருந்துமோர் போல் சிறேறு மலையாளர் நிறைந்த செல்வத்திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே பாரேறு பெரும் பாரந்தீர பண்டு பாரதத்து தூதியங்கி பார்த்தன் செல்வத்தேரேறு சாரதியாய் எதிர்ந்தார் சேனை சிறுக்களத்து திரழழியச்சத்தான் தன்னை போரேருன்னுடையானும் அழகை கோணும் புரந்தரனும் நான் முகனும் பொருந்துமோர் போல் சிறேறு மலையாளர் நிறைந்த செல்வத்திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே தோவடிவின் பார்மகள் பூமங்கையோடு சுடராழி செங்கிருவால் புலிந்து தோன்ன காவடிவின் கற்பகமே போல நின்ன கலந்தவர்கட்கருள் புரியங்கருத்தினானை சேவடிகை திருவாய் கண் சிவந்தாடை செம்பொன் செய்திருவுருவமானான் தன்னை தீவடிவின் சிவன் நயனே போல்வார் மன்னு திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே வாரணங்கொள் இடர்கடைந்த மாலை நீலமரதகத்த வழமுகிலே போல்வான் தன்னை சீரணங்க மறையாளர் நிறைந்த செல்வத்திருக்கோவலூரதனுள் கண்டேன் என்று வாரணங்கு முலமடவார் மங்கவேந்தன் வாழ்களியன் ஒளியை இந்த வைந்தும் வல்லார் காரணங்களால் உலகங்கலந்தங்கேத்த கரந்தெங்கும் பரந்தானைக் காண்பருதாமே வாரணங்கொள் இடர்கடிந்த மாலை நீலமரதகத்த வழமுகிலே போல்வான் தன்னை சிரணங்கு மறையாளன் நிறைந்த
செல்வத்திருக்கோவலூரதனுள் கண்டேன் என்ன வாரணங்கு முலபடவார் மங்கவேந்தன் வாழ்களியன் ஒளியை ஐந்தமைந்தும் வல்லார் காரணங்களால் உலகங்கலந்தங்கேத்த கரந்தெங்கும் பரந்தானைக் காண்பர்தாமே.